கோவில் திருவிழாவில் பக்தர்களின் தாகம் தீர்த்த இஸ்லாமியர்கள். கோவையில் மதங்களை கடந்த மனித நேயம். கோவில் திருவிழாவிற்கு வந்த பக்தர்கள் நிகழ்ச்சி. கோவை துடியலூர் பகுதியில் அருள்மிகு அரவான் திருக்கோவில் திருவிழா ஒவ்வொரு 2 வருடத்திற்கு ஒருமுறையும் நடைபெற்று வருகிறது. உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 18 கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் திருவிழாவில் கலந்து கொண்டு ஊர்வலமாக செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கோவிலில் உள்ள பகுதிக்கு அருகிலேயே சுமார் 300 வருடங்களுக்கு மேல் பழமையான பள்ளிவாசல் வழியாக திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் ஊர்வலமாக செல்லும் போது மாலை பள்ளிவாசல் தொழுகை முடிந்து ஒன்று கூடிய இஸ்லாமியர்கள் அந்த வழியாக வந்த பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களையும் இனிப்புகளையும் வழங்கி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மதங்களை கடந்து மனித நேயத்துடன் நடைபெற்ற இந்நிகழ்வு திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதில் பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள், அரவான் கோவில் நிர்வாகிகள், பக்தர்கள், பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுத்து பாராட்டி சென்றனர். இந்நிகழ்வை பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள் சுல்தான் மைதீன், அமீர் அப்பாஸ் மற்றும் ஷேக் முசமில், முகமது ஹுசேன், கமர்தீன், கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இணைந்து கலந்து கொண்டனர். எனது பெயர் அமீர் அப்பாஸ், துடியலூர் பள்ளிவாசலுடைய செயலாளர். இப்போ துடியலூர்ல கடந்த 300 வருடங்களுக்கு மேலாக பாரம்பரியமான இந்த அரவான் திருக்கோவில் பண்டிகை தொடர்ந்து 2 வருடத்திற்கு ஒரு முறை நிகழும். எங்க பள்ளிவாசலும் திப்பு சுல்தான் காலத்திலிருந்து 300 வருடத்துக்கு முன்னாடி பாரம்பரியமான பள்ளிவாசல். இதே பாதை வழியாக தான் இந்த நிகழ்வு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்பொழுது கடந்த சில வருடங்களாக நாங்கள் இந்த கோவிலுடைய விழாக்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக குடிநீர் பாட்டில்களும் இனிப்புகளும் வழங்கி அவங்களை கௌரவிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனுடைய நிகழ்வாக இந்த வருடமும் அதே மாதிரி செய்தோம். இங்க இருக்கக்கூடிய அனைத்து இந்து மற்றும் இஸ்லாமிய மக்கள் ஒருதாய் மக்களை போன்று சமூக நல்லிணக்கத்துடன் நாங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய மேலும் இதே போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக தொடரும். எங்களுக்கு இடையில் எந்த விதமான மத வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் பழகி வருகிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.